தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டமானது சற்று நேரத்திற்கு முன்பாக தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் பேபால், உட் இந்தியா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கம்பெனி உள்ளிட்ட 8 நிறுவனங்களின் தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏற்கனவே உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு சலுகை அளிப்பது தொடர்பாகவும் அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமாக விவாதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாத இறுதியில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாட்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளுகிறார். அங்கு சென்று பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிரதிகளை சந்தித்து தொழில் முதலீடுகளை ஈர்க்க உள்ளார். அதன்படி அந்த பயணத்தில் எந்த தொழில் நிறுவனங்களை சந்திப்பது உள்ளிட்ட தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதித்து முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை தவிர்த்து ஆணவ கொலைகளை இயக்குவது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதம் நடத்தி அதன்படி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாகவும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது.